சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயானந்தா புத்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தாந்திரிக பரிகாரங்கள் இறுதி 20 ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்புள்ள அன்பே சிவம் குழுவின் பயணிக்கு அனைத்து ஆடியார்களுக்கும் சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல்ல அருமையான ஒரு நேரத்தில் தான் பிறந்திருக்கு. ராஜகிரகமான சூரியன் ஆதிக்கத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறந்துள்ளது. 2026 வியாழக்கிழமை சுக்லபட்சம் துவாதசி திதி சுபம் நாம யோகம் பாலவகரணம் கன்னி லக்னம் அப்புறம் அமிர்த யோகத்துல நேத்தம் 2 ஜீவன் 1ல பிறந்திருக்குது. ஆக இந்த இதுல ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது குருவோட இதுல பிறந்திருக்கிறதுனால குருக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த வருஷம் அவருக்கு சப்போர்ட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நம்மளுடைய இந்தியாவின் கை ஓங்கி இருக்கும் உலக அளவுல. ஆமா, கட்சியில சொல்ல போனா இந்த திரையில் வரக்கூடியவர்கள் எல்லாமே அரசியலுக்கு விஸ்வரூபம் இருப்பாங்க. எரிபொருள் விலையெல்லாம் குறையும் சொல்றாங்க. மீதி எல்லாம் இன்னொரு இதுல ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. என்னன்னு அடுத்த ஒரு எபிசோட் நம்ம கொடுக்கும்போது அதுல நான் விவரமா பேசுறேன். இன்னும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, யூடியூப்ல கேட்குறீங்க, டிவியில பாக்குறீங்க, எல்லாமே வந்திருக்கும். நாம சொல்றது இன்னும் ஒரு அடிஷனல் இதாக தான் இருக்கும். நீங்க கேட்காது நான் பார்த்தது எது இருக்கோ அதை நான் சொல்லணும். அப்பதான் அது சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்கள் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மா ஸ்ரீன் மாஸ்டர் சேத் மாஸ்டர்களுக்கும் என் பரிபூர்ண வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் மாதா பிதா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா தாந்திரிக பரிகாரங்கள் பகுதி 21 வெற்றிகரமாக 20 பகுதி முடிஞ்சிட்டு 21வது வருடத்துக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இதுல என்னாலும் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கணுங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும். இது பெனிஃபிட் அடைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்க நமக்கு சொன்னாங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு இது சப்போர்ட். எங்களுக்கு நல்லா பரவாயில்லப்பா, நாம பேசுறது கூட ஏதோ 4 பேருக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசை கிடைக்கும். அடுத்தது இன்னைக்கு நம்ம ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முக்கியமா நம்ம சொல்ல போகும்போதுன்னா நம்ம ஒரு மந்திரங்கள்லாம் சொல்றோம் இல்லைங்களா. ஒரு பீஜ மந்திரத்தை எடுத்துட்டா கூட 108 முறை சொல்லணும்ன்றான். ஒரு யாக குண்டத்துல உட்காந்தா கூட 1008 10,008 1,08,000 சொல்லணும்னு சொல்றோம். ஏன் அந்த மாதிரிலாம் சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம எதுவுமே டவுட் கிளியரா இருந்தாதான் நம்ம அது ஞாபகத்தை செலுத்த முடியும். அப்போ ஞாபகத்தை செலுத்தும் போது அதனுடைய உண்மையான அதனுடைய எழுச்சி நல்லாவே இருக்கும். நம்ம அது மேல நம்ம இது இருக்கும். என்னடா 108 ஐயர் சொன்னாலும் நாமளும் சொல்லிட்டோம், இதுல என்ன பெருசா அப்படின்னாலாம் இருக்காது. ஆக நம்ம 108 ஏன் சொல்றோம்னா, நம்ம சமய நூல்கள்ல எந்த எண்ணிக்கையில எது சொன்னாலுமே அது காரக தத்துவம் இருக்கிறதாகத்தான் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நாம ஏன் 108 முறை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா எல்லோருக்கும் அதிகப்படியான மங்களத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு சொன்ன பார்த்தா செவ்வாய் பகவான் தான். அதான் மங்களவாரம் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்றோம். செவ்வாய் பகவான் அவர் இயல்பாகவே நிறைய செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். அவருடைய எண் என்ன? நியூமராலஜி பிரகாரம் பார்த்தா 9. ஆகையால் நமக்கு நிறைய மங்களங்கள் கிடைக்க வேண்டி 9 முறை ஜபம் செய்கின்றோம். அப்ப சரி, அப்போ 9, 18, 27, 36 அந்த 9 எண்ணிக்கைய மல்டிபிகேஷன்ஸ்ல போகும்போது 108, 1008, 10,008, 1,08,000 சொல்றோம். அப்ப அந்த மாதிரி செய்ய செய்ய நம்ம நம்முடைய நமக்கு நிறைய மங்களங்கள் நம்ம வீட்டில் வந்துச்சு. நிறைய ஜபம் செய்யும் போது நிறைய மங்களங்கள், நிறைய குட் ஃபார்ச்சூன், நிறைய நம் நேர்மறை எண்ணங்களுக்கு நமக்கு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி 108 சொல்றோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஆனா இது நான் சொல்றது இப்ப யாராலையும் மறுக்க முடியாது. இப்படி இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன்.
ஒரு ராசிக்கு 9 பாதங்கள். என்ன அது? இப்போ 12 ராசி இருக்குதா? மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதனால 12 ராசிக்கு 108 பாதங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பாதங்கள் அது இதுல வந்து சரஸ்திர உபய ராசிகள்லாம் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் மேஷத்தை எடுத்த சரம், அடுத்தது ரிஷபம் எடுத்த ஸ்திரம், அடுத்தது மீன் எடுத்த உபயம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சரஸ்திர உபயம் சொல்லிக்கிட்டே வரணும். அப்போ அவர் ராசிக்குடைய பலன்களும், ராசியோட பலனும், ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்க பாதங்களுடைய பலன்களும், அப்புறம் நட்சத்திரம் இருக்குது இல்லையா, ஒரு கட்டத்துக்கு 2.25 நட்சத்திரம், அந்த நட்சத்திர பலன்களும், ராசிகரங்கள் பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும், உடனே கிடைக்கணும். அப்போ அதனால்தான் நம்ம வந்து 108 சொல்லி நம்ம மினிமம் அந்த இது சொல்ற மந்திரங்கள், பீஜ மந்திரத்தை சொல்ல அந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய வைப்ரேஷன் போய் நமக்கு என்னன்னா கடைசியில நமக்கு எல்லாமே பெனிஃபிட்டா கிடைக்கும். அது என்ன 1ன்னா என்ன, 8ன்னா என்ன? அதாவது 1ல ஆரம்பிச்சு 8 அந்த முடிவு என்னங்க இருக்கணும். 108 ஆகட்டும், 1,08 ஆகட்டும். அப்போ ஆரம்பத்துல 1ங்கிறது வந்து எதை குறிக்கிறதுனா ஏகனாக இருக்கும் அந்த இறைவன். சரி, ஒவ்வொரு ஒன்றுமே இல்லாதவங்க நான் இருக்கிறவங்க நாம 0, 8 இருக்கும். நாம வந்து சற்றும் உணர்ந்து நம்ம அதாவது என்ன சற்று உயர்ந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்டியா இருக்கிறது 8. அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடிவு இருக்குதுன்னு தெரியாது. ஆகையால அப்படி நாம் வந்து சொல்லும் போது இறைவன் அருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய இறைவன் ஒன்னா நம்பர், 8ஆம் நம்பர் வந்து நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம் தெரியாத நாம. ஆகையால நம்ம அந்த 108, 1008, 10,008, 1,08,000 சொல்லும் போது நமக்கு இறைவன் வந்து அருள் நமக்கு கிடைக்கும். அந்த கிரகங்களுடைய பலன் கிடைக்கும், அந்த நட்சத்திரங்களுடைய பலன் கிடைக்கும், எந்த இதுவும் விட்டு போகாம இருக்கும். ஆகையால இந்த 108ங்கிறது வந்து மினிமமா வச்சு எல்லா ஜபமும் செய்யும் போது அப்படியாப்பட்ட நமக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்மளுடைய பிரேயர்கள், நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே எல்லாருடைய 12 ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் பாதங்களுக்கும் சென்று அவர்களுடைய பலன்கள் எல்லாம் நம்ம கேட்டு பெறுகின்றோம். ஆகியா 108ங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திர ரீதிப்படியும் சரி, வேதமானுகாலும் சரி, 108ங்கிறது ஒரு சிறந்த ஒரு இது. அதை நம்ம மந்திரங்கள் ஜபிக்கிறதாகட்டும், உச்சரிக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து சிறப்பானது. ஆகையால நம்ம இது ஜபிக்க அதாவது மந்திரங்கள் சொல்ல அதுக்கு பவர் ஏறி நமக்கு வேண்டிய நன்மைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது. சரி சரி. அடுத்தது என்னன்னா, பெண்கள் ஏன் மூக்குத்தி வந்து குத்திக்கிறாங்க? ஏன் சும்மா இருக்குன்னு ஆகாதா? வெளிநாட்டுலாம் எல்லாமே குத்திக்கிறாங்களா? எத்தனையோ நம்மளுடைய இதுல கூட ரீஜனல் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூக்கு குத்திக்கிறது இல்லை. நாம மட்டும் ஏன் மூக்கு குத்திக்கிறோம்? அது ஏன் இடது பக்கம் மூக்கிலேயே குத்துறோம் அப்படிங்கிறது எல்லாமே அது எல்லாமே சயின்ஸுங்க. நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்கெல்லாம் முதல் நாள் இருந்தவங்க எல்லாம் சாதாரணமா எந்த வேலையும் அவங்க விடுறதில்ல. எதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. அப்போ பொதுவாகவே மூக்கு வந்து எந்த பக்கத்தில் குத்துறது சிறந்தது அப்படின்னு தெரியுமா? நம்ம வந்து பொதுவாக பெண்கள் வந்து இடது பக்கம் மூக்குக்கு குத்துவாங்க. இடது பக்கம் மூக்குல ஒரு சின்னதா இது பண்ணி அதுக்கு மூக்குத்தி ஒன்று போட்டுக்கணும். ஏன்னா அவங்க அந்த இடத்துல நகை போட்டுக்கலாம். நகை எங்கெங்க போட முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து இப்போ அதுக்காகவே மூக்கு குத்திக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இது சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா, உடல்நல ரீதியாக பார்த்தோம்னா, இந்த இடது பக்கம் மூக்கு குத்துறது வந்து சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பெருக்கத்துக்கூடிய உறுப்புகள் வந்து இடது பக்க நாசியில் தான் தொடர்பு உடையதாக இருக்கிறது. அப்படி இடது பக்க மூக்குத்தி அணிவதால் மாதவிடாய் பிரச்சனைகள், பிரசவ வேதனைகள், மூக்கு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் மற்றும் ஒற்றை தலைவலி, மன அழுத்தம், நரம்பு பாதிப்புகள் எல்லாம் குறையுன்றாங்க. இப்போ அந்த மூக்கு ஒரு பக்கம் நம்ம இடது பக்கம் குத்திட்டு நம்ம மூக்கத்துல வைர மூக்குத்தி போட்டோம்னா, வைரக்கல் வச்சு போட்டோம்னா அந்த வைரக்கல்லுடைய ஒளி வந்து கண்ணுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குமா. அப்போ அந்த கண்ணில் படும்போது என்னன்னா
கண்கள் நன்றாக தெரியும். அங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதாகும். அந்த வைரத்தினுடைய ஒளி வந்து பட்டு பட்டு நல்லது நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு வழியா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சில பேர் இதை அப்ஜெக்ஷன் பண்ணலாம், வேற ஒப்பீனியன் இருக்கலாம், அது நாம தடுக்க முடியாது. இது நமக்கு தெரிஞ்ச வரையும், நாம படித்த வரையும், நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வரையும், நாம பெரியவங்க சொல்லி கேட்ட வரையும் இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால நம்ம இது வந்து பொதுவாக இடது பக்கம் பெண்களுக்கு மூக்கு குத்துறது, அது வந்து அந்த பிரசவ வேதனை, அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்காகவும், வந்து ஒற்றை தலைவலி தீர்வது, மன அழுத்தம், பிபி, டென்ஷன்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் இதாகிறதுக்கும், நரம்பு பாதிப்புகள் குறையறதுக்காகவும் மூக்கு இடது பக்கம் குத்துறாங்க அப்படின்னு. சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, இதெல்லாம் ஆச்சுப்பா, வீட்டுக்காக நீ ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் வீட்டுல வந்து தீராமல் இருக்கும் வந்து பார்த்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம் அவை என்னென்னு பார்த்தோம்னா, வீட்டுல எப்பயும் அல்லல்ல குறையாம இருக்கணும். எப்படிப்பா அல்லல்ல குறையாம இருக்கணும்? அல்லனா குறையும் இல்ல? ஆமா, குறையும். திருப்பியும் அந்த இடத்த நிரப்பணும். அப்போ அது அல்லல்ல குறையாம இருந்தாலும் அது வந்து நிரப்பிக்கிட்டே இருந்தா நம்ம வீட்டுல சுபிட்சம் இருக்கும். எத்தனை இருக்குது? 8 ஐட்டம் இருக்குது. 8 ஐட்டமா? சரி, என்னென்ன ஒண்ணு பார்ப்போமா? முதலாவது தண்ணீர் பானை. தண்ணீர் பானை வீட்டுல குலதெய்வத்துக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல இருக்கும் குலதெய்வம் அருள் பெற்று தரும். இதனால நம்ம வீட்டுல எல்லோருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க போனீங்கன்னா பாருங்க, ஐயா உட்காருங்கய்யா, தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வீட்டுல என்னவோ நல்லது இருக்கட்டும் கெட்டது இருக்கட்டும், நல்ல பெரிய பணக்காரங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வாட்டர் ஆஃபர் பண்ணுவாங்க. தண்ணீர் ஆஃபர் பண்ணும்போது அவங்களுக்குள்ளது எத்தனை வேகமா வந்தாங்களோ, எவ்வளவு வெயில்ல வந்தாங்களோ, எவ்வளவோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அந்த டென்ஷன் வந்து அப்பாடா அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம மேல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து, ஐயா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, உங்க பையன் இப்படி பண்ண, இந்த வீட்டுல இந்த மாதிரி, அது எல்லாமே மறைஞ்சு போய் சகஜமா நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சகஜ நிலைக்கு வரும். அப்போ அந்த தண்ணீர் வந்து பல வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம ஒரு வந்தாங்கன்னா உபசரிப்புக்கு முதல்ல தண்ணியோ மோரோ சிறு பானகமோ அல்லது வந்து ஏதோ கூல்ட்ரிங்க்ஸோ அந்த மாதிரி கொடுக்க ஆஃபர் இருப்பாங்க. இது முதல்ல நம்ம வந்து தண்ணீர் பானையில எப்பயும் தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2வது பரிகாரம் என்னன்னா, உப்பு வந்து வீட்டுல இருக்கும்போது அன்னலட்சுமி அருளை பெற்று தருகிறது. உப்பு இருந்தா மகாலட்சுமி சொல்றாங்க, அன்னலட்சுமி சொல்றாங்க. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம வந்து அந்த கடவுளுடைய அருளை நம்ம பெற வேண்டும் என்றால் நம் வீட்டில் சாப்பாட்டிற்கு எந்த குறையும் வேண்டாம், இருக்கக்கூடாது என்றால் வீட்டில் வந்து உப்பு இருக்கணும். அது கல்லுப்பாக இருக்கட்டும் அல்லது தூளுப்பாக இருக்கட்டும், சால்ட்டுன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் கல்லுப்பு, எந்த உப்பு சொல்றதில்ல, பொடி உப்புன்னு சொல்றதில்ல. சால்ட்டுன்னா தூளுப்பு, உப்புன்னா கல்லுப்பு. அந்த மாதிரி அந்த உப்பு வந்து குறையாம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு நிஜமாவே நம்ம வீட்டுல எப்பயுமே வந்து அன்னபூர்ணியோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு தங்கி இருக்கும். ஓகேவா? அடுத்தது 3வது அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டில இதை வந்து மசாலா ஐட்டம் பூரா போட்டு வச்சிருப்பாங்க. என்னென்ன போடுவாங்க? ஏலக்காய், லவங்கம், பட்டை, அப்புறம் வந்து பிரிஞ்சி, அதுக்கு அடுத்தது வந்து மராட்டி முக்கு, அதுக்கப்புறம் வந்து லவங்கம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் முக்கு போடுவாங்க. அப்புறம் இது அது பேர் என்ன, சீரகம் இல்லை பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய அதுவும் போடுவாங்க. அது எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அஞ்சலை பெட்டியில எவ்வளவு நிறைஞ்சிருந்தாலுமே அது வந்து மகாலட்சுமி அம்சம்னு சொல்றாங்க. அந்த மகாலட்சுமிக்கு இந்த வாசனை பொருட்கள்லாம் பிடிக்குங்கிறதுனால எப்பயுமே அது வந்து குறைய நம்ம வந்து அது நிரப்பிட்டே வந்தோம்னா மிகவும் நல்லது, மகாலட்சுமி அருள் கிடைக்கும். சரி, அடுத்தது 4வது என்னன்னா, ஊறுகாய். ஊறுகாய் வினைத்தொகை. ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறின காய் அப்படிங்குவாங்க. ஊறுகாய் அப்போ என்றும் நம் வீட்டில் இருக்கும் பார்த்துக்கிட்டோம்னா குபேர பகவானுடைய அருளை நம்ம பெற்றுக்கொண்ட மாதிரி அர்த்தம். குபேர பகவான் என்ன செய்யறாரு, எனக்கு வந்து ஊறுகாயெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அவர் ஊறுகாயெல்லாம் ஜென்ரலாகவே எல்லார் வீட்லையுமே ஒரு ஊறுகாய் இருக்கும். எது இருக்கா இல்லையா, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்கும், மாங்காய் ஊறுகாய் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சுட்டு இருந்து ஊறுகாயெல்லாம் குறையாம இருந்தா அங்க வந்து குபேர பகவான் வாசம் செய்யறாரு அப்படின்னு கேள்விப்படும்.
அப்போ ஊறுகாயில குபேரபுரம் வாங்கி இருக்கிறதுனால ஊறுகாய் வந்து தினசரி ஒவ்வொரு வீட்டில் ஒரு பாட்டில்னா 2 பாட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏழையாகட்டும், பணக்காராகட்டும், மிடில் கிளாஸ் ஆகட்டும், அப்பர் கிளாஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இந்த ஊறுகாய்ங்கிறது வந்து எப்பயும் நிறைஞ்சிருக்கும். அது ஒன்று. அடுத்தது அஞ்சாவது என்ன, அரிசி பானையில என்றும் அரிசி நிறைய இருக்கணும். இது வந்து சிவபெருமானுக்கு அருள் பெற்றுத்தரும், வெற்றியை தரும் என்ற பொருள் வந்து வந்து அரிசி பானையில எப்பயும் அரிசி ட்ரம்மு, அரிசி பெட்டிய நல்லா அந்த சாக்குப்பையிலேருந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுருவாங்க. அது வந்து புழு பிடிக்காம, வண்டு பிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக அதில் வேப்பலையெல்லாம் போட்டு வைப்பாங்க. சில பேர் வந்த உடனே விளக்கெண்ணெயை தடவி வச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய அதனுடைய பரிகிராமம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தாத்தா பாட்டி முத்தாத்தா எல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அந்த அதே போல இவங்க இப்போ இருக்கிற நடப்பு வைப்பாங்க. அந்த அரிசிக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு வாட்டி இது பண்ணுவாங்க. வேப்பலையை போட்டு மூட்டை கட்டி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஏன்னா வண்டு எல்லாம் விழுவாம இருக்கிறதுக்காக அது இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். அரிசி பானையில எப்பயுமே அரிசி நிறைஞ்சிருக்கணும். இது நிறைஞ்சிருந்தா சிவபெருமான் அவர்களுடைய அருளை பெற்று தரும். சிவபெருமான் அருள் வேணும்னா என்ன பண்ணணும், வீட்டில் அரிசி வச்சுக்கணும். சரி, அப்போ அடுத்தது வந்து துவரம் பருப்பு என்றுமே வீட்டில் குறையாம பயிற்சிக்கணும். அப்போ ஸ்ரீ முருகப்பெருமான் அருளை பெற்று தருவது இந்த பருப்பு, துவரம் பருப்பு ஆகும். சரி, மஞ்சள் பொடி என்கின்ற பொடி வந்து நம் வீட்டில் இருப்பது அம்பாளின் அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சப்பொடி எப்பயும் வீட்டில் இருக்கணும். அந்த மஞ்சப்பொடி தான் மங்களகரமானது. அந்த மங்களகரமான பொருள் என்ன, யாரை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா அம்பிகை அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்தது வந்து 8வது ஐட்டம் வந்து பால் மற்றும் தயிர் என்ற அந்த எதுவுமே வந்து இருப்பது நல்லது. அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா பணம் வந்து அதிகரிக்க செய்யும். இதுதான் இன்னும் வாங்கினோம்னா பணம் அதிகரிக்க செய்யும். ஆகையால இப்போ இந்த எல்லா பொருட்களையுமே எல்லா தெய்வங்களும் வாசனை செய்வதா கூறப்படுகிறதுனால இந்த விஷயங்கள் பூராவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது மகாலட்சுமி இந்த ஆண்களிடம் தங்க மாட்டார். இப்போ ஒரு சில விஷயம்லாம் இருக்குதுங்க. சில பேர் எப்பயுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க சார். அது என்னதான் அவங்க வாயில வருமே தெரியாது. அவங்க வந்து கமெண்ட் அடிக்காத நாளே இருக்காதுங்க. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவனும் எதிர் வீட்டுக்காரனும் மேல் வீட்டுக்காரனும் அவங்கள பத்தி அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவா பேசாம நெகட்டிவா அவனுக்கு பாரு எவ்வளவு கொழுப்புன்னுவாங்க. அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்க வீட்டுக்கு அவன் போயிருக்க மாட்டான், இருந்தாலும் கொழுப்புன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசுறவங்க வீட்டுல வந்து மகாலட்சுமி தங்க மாட்டாங்க. மகாலட்சுமி வந்து என்ன சொல்றாங்கன்னா, மனைவியை கேவலமாக பேசுகின்ற வீட்டிலே அந்த மனைவியை வந்து துன்புறுத்தக்கூடிய ஆண்களின் வீட்டிலே மகாலட்சுமி தங்கவே மாட்டார்கள். இது வந்து சில பேருக்கு பல ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. இப்படி செஞ்சாங்க சார், அதனால நான் இப்படி செஞ்சேன்னு. நீங்க ரைட்டோ ராங்கோ சொல்ல வரல. எந்த விஷயத்திலையுமே நீங்க செய்யறதுதான் ரைட்டு. ஆனா அது வந்து உங்களுக்கு ரைட்டா தெரியுது. ஆனா மகாலட்சுமி தாயார் தங்கணும் அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைங்களை வந்து நீங்க அதாவது பெண்ணுங்க மனைவி ஆகட்டும், அவங்க வந்து நீங்க திட்டாமல் இருக்கணும். பெண்கள் யாருமே மனைவியை திட்டாமல் இருக்க முடியாது. திட்டுங்க, கோபம் 2 முறை வச்சுட்டு கம்மி நாடுங்க. அதுக்கு ஏன் திட்டுறீங்க? திட்டினா அவ்வளவு கெடுதி இல்லைங்க. ஆமா, நம்ம நூல்கள் எல்லாம் பெண்களை மதிக்கக்கூடிய நாட்கள். அந்த நாளை திட்டும் போது அங்க மகாலட்சுமி தங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஏங்க இப்படி சொல்லாதீங்க, அப்புறம் வந்து நீங்க தான் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க யோசித்து பாருங்க. நீங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்டின மனைவியை மதிக்க தெரியாதவனுக்கு எப்படிங்க மகாலட்சுமி மதிக்க தெரியும்? அவங்க வந்து கையில எப்படி வந்து காசு தங்கும்? அவங்க கிட்ட எல்லாமே விஷயங்கள்லாம் இருப்பதுனால அவங்க வந்து
எப்படி காசு தங்கும் அப்படின்னா, எப்படி மகாலட்சுமி மதிக்க தெரியாங்க அவங்க வீட்டுல, எப்படி வந்து பெண்களை மதிக்க தெரியாத வீட்டுல மகாலட்சுமி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காசு எப்படி தங்கும்? மகாலட்சுமி தங்கலைன்னா காசும் தங்காது. அவங்க கிட்ட எப்படிங்க வந்து இருக்கணும்னா மதிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் மனைவியை மதிக்க தெரியணும். அவங்க வந்து கையில எப்படி நல்லவர்கள் நல்ல செயல்கள்லாம் இருக்கும். நல்ல செயல் இருக்காது. அவங்க கிட்ட நல்ல எண்ணங்கள் கிடையாது. நல்ல பேச்சுவார்த்தைகள் கிடையாதுன்னு போது அவங்க கிட்ட நல்ல செயல்களும் இருக்காது. அப்போ செயல்கள் இருக்காதுன்னா மகாலட்சுமி அங்க தங்க மாட்டாங்க. எல்லா நல்ல பழக்கமும் இருந்து கோபங்களும் இருந்து அப்படியும் அவங்க சமாளிக்க முடியாம ஒரு திட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னாலே இயற்கை கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும். ஐயா, இந்த மாதிரி அந்த பொண்ணு செய்யுது, என்னால தாங்க முடியல, நான் திட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் அப்படிதான் வாங்கணும். தவிர்த்து நாம தான் பயில் தான் நம்ம வச்சுட்டு தான் வீட்டுல சட்டம் அப்படின்ட்டு ஒலிக்குச்சா மாதிரி இருக்கக்கூடிய இவருக்கிட்ட அது பேர் என்ன ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வந்து தம் பலத்தை காமிக்க கூடாது. அப்படி அவங்க காமிச்சாங்கன்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி தங்க மாட்டாங்க, அதாவது பெண் தெய்வமும் தங்காது அப்படின்றாங்க. அப்போ நல்ல வார்த்தைகள் வந்து வராத வாயுங்க வந்து நல்ல செயல்கள் எப்படி இருக்கும்? அப்ப நல்ல செயல்கள் இருக்காது. அப்படி நல்ல செயல்கள் இருக்காத இடத்துல வந்து நான் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி ஓடி போயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வீட்டில் மனைவியை இப்போ போயிடமா மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணடிச்சிருவாங்க மகாலட்சுமி கிட்ட. அம்மா தாயே, நீ இப்படிலாம் ஏதாவது பேசினா தான் அவரை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ எதுக்கு கூப்பிடு, அவர் இல்லாம நான் இருக்க முடியாதுன்னுட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கொண்ட மகாலட்சுமிங்க நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க. அவங்க என்னதான் திட்டட்டும், கல்லானாலும் புல்லானாலும் புருஷன், அவங்க எத்தனை வாட்டி வந்து தண்ணி போட்டு இருந்தாலும் திருப்பி எங்கேயா காசு இல்லைன்னா கூட அவங்க என்ன செய்வாங்க, இந்தாம்மா இந்த காசை நீங்க எடுத்துட்டு போய் ஜாலியா குடிச்சிட்டு அப்புறம் வாங்கம்மா அப்படின்வாங்க. அதனால அந்த மாதிரி வீட்டுல மனைவிக்கு மரியாதை தருகிற இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி கூடிய வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து மதிக்க தெரியணும், பெண்களை மதிக்க தெரியணும். பொதுவாக எல்லாருமே பெண்கள் கிட்ட மரியாதையா பாங்கம்மா போங்கம்மா உட்காருங்கம்மா பேசுங்க சாப்பிடுங்க குடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரியாதையா நம்ம பேச பேச நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுல மகாலட்சுமி குடியிருப்பாங்க, சரஸ்வதியும் இருப்பாங்க, மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அப்போ நம்ம நினைச்சது நடக்கணும், நாம சொல்றது நடக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம நாட்டுல தாண்டவம் ஆடணும். நம்ம மனசுல தாண்டவம் ஆட நமக்கு என்ன ஆகணும், நமக்கு உள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். எப்படி சாதாரண மனிதர்கள் எல்லாமே கடவுள் ஆனாங்க, அப்போ அவங்க ஆகும்போதே நம்மளால ஆக முடியாத ஆகலாம். இப்போ இவர் எடுத்துக்கோங்க, ராமர், ஸ்ரீராமர் மனிதனாக பிறந்து கடவுளாக ஆனார். அதே போல வந்து நம்ம இயேசுநாதர் சாதாரணமாக ஆடு மேய்ப்பான் தான், அவர் வந்து கடவுளாக மாறவில்லையா? அது போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இந்த யுகத்துல எல்லாம் இந்த சின்ன அதாவது 2025 அது வரையுமே எல்லாருமே எல்லா தியானங்களும் எல்லாம் பண்ணி வந்து கடைசியில் இருந்திருப்பாங்க. அடுத்து 2026 அவங்க வந்து டிமைஸ் ஆயிட்டாங்கன்னா, பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாடி எங்கேயும் போகிறதில்ல. அங்க போகிற இடத்துல வந்து அவங்க வந்து சிறப்பாக இல்லைன்னா அங்கேயும் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. ஆகையால பெண்களுக்கு நல்லபடியாக வைத்து கொள்ளக்கூடிய எந்த ஆண்களுக்கும் அவங்க மகாலட்சுமி துணை இருப்பாங்க. அவங்க பேசுற பேச்சுல வைப்ரேஷன் இருக்கும், அவங்களுக்கு எப்பயும் வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அடுத்தது வீடு நல்லா இருக்கணும்னா இந்த 5 விஷயங்களை வந்து செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்தோம், என்ன பார்த்தோம், இந்த மாதிரி வந்து 308னா என்ன செய்யணும். ரெண்டாவது வந்து பெண்கள் ஏன் மூக்கு குத்தணும், அதே இடது பக்கத்தில் குத்தணும் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது வந்து 8 பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம நிம்மதியா இருப்போம். நம்ம வந்து 8 கடவுளுடைய வந்து எல்லா கடவுளுடைய அருளும் அவங்களுடைய கண் பார்வை நம்ம மேல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து மகாலட்சுமி என்ன செய்யறாங்க, அவங்க சில பேர் வீட்டுல எல்லாமே இருந்தாலும் அந்த வீட்டுல லட்சுமிகரம் இருக்காது. ஏன் கேட்டா மனைவி மதிக்க தெரியாது.
கணவன் அங்க இருக்கும்போது அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் நீங்க 500 வாட்ஸ் பல்ப் வீட்டுல போட்டு வச்சாலும் பிரைட்டா தெரியுமே, வீடு பிரைட்டா இருக்குமே தவிர்த்து அவங்க வந்து உட்கார்ற இடமா ஆகட்டும், அவங்க வந்து உட்கார்ந்த உடனே அந்த சித்தப்பர்கள் கண்டுபிடிச்சுவாங்க. ஏன்பா வீட்டுல என்ன வீலுக்கு வரலையா, வேலுக்கு வரலையா, எனக்கு போயிருப்பேன் நினைச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அத வந்து இது பண்ணுவாங்க. ஆகையால எந்த வீட்டுல மனைவி மதிக்கச்சிருக்காங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி. இப்ப வீடு நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும்னா இந்த 5 பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நம்ம எப்பயும் நீங்க இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன்னு இல்ல, இதெல்லாம் நான் சொன்னதில்லை, அதுல வந்து எல்லாமே சீனியர் லீடர் சொல்றது, சித்த மகாபுருஷர்கள் சொல்றது, ரிஷிகள் சொன்னது, அதே மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் ஜாம்பவான்கள் சொன்னது, அதுல இருந்து எடுத்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். அந்த பாயிண்ட் எல்லாம் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்ல வந்து அனுபவம் பெற்று அது செய்யறாங்க. ஒண்ணும் என்ன சொன்னோம் இப்போ, அதாவது 5 பொருட்கள் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றணும். சில பேர் என்னங்க சார் மிட் நைட் எழுந்திருக்க சொல்றீங்க ஆன்னுவாங்க 5:30 மணிக்கு. அந்த மாதிரிலாம் ஒழுங்கு, அதாவது அப்புறம் கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமே தவிர்த்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா விளக்கேற்றணும். ஏத்தணும்னு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், அது பண்றது பண்ணாது உங்க இஷ்டம் இல்லையா. நம்ம வீடு முன்னேறணும், நம்ம வீட்டுல இன்னும் நல்லா இருக்கணும், இன்னைக்கு கார் வாங்கிட்டோம் நாளைக்கு பங்களா வாங்கணும்னா விளக்கேத்துங்க. அடுத்தது 2வது வீடு, 2வது வீட்டு வாசல்ல கோலம் போடணும். இப்ப எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டாங்க சார். யார் சார் நீங்க வேற, விடிய காலையில 8 மணி 9 மணி வரையுமே 15 டிகிரில பனி இருந்துகிட்டே இருக்கு, ஏசியில இருக்க மாதிரி வெளியே வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதாவது. அடுத்தது வந்தா சொல்லுங்க சார். சரி தீபம் ஏத்திட்டீங்களா, தூபம் போடணும், அதாவது செய்யுங்க. தூபம் போட்டு சாம்பரம் ஏற்றிட்டு கம கமான்னு வீடு பூரா வாசனை இருக்கணும். அப்படி வாசனை இருந்தா என்னன்னா எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஓடி போயிடும். சில கெட்ட கெட்ட வாடைகள்லாம் இருந்ததுன்னா அதுவும் போயிடும். அந்த கெட்ட கெட்ட வாடை போறதுக்கு தான் சாம்பிராணி போடுறது. அப்போ அடுத்தது என்ன செய்யணுங்க, ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியத்தை வந்து படைக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு கல்கண்டு, இல்லை 2 பேரிச்சம்பழம், இல்லை ஒரு சின்னதா ஒரு பொங்கல், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி, இல்லை பால்ல வந்து சூடு பண்ணி பண்ணாம சூடு பண்ணாம பச்சை பால் வைக்கிறது. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்னா இந்த கடவுள் வந்து நம்ம இது பண்ணணும். எல்லாம் செஞ்சிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சது கடவுள், என்ன கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பதிகத்தை பாடிப்பாங்க. அப்போ இந்த 5 ஐட்டம் ஆயின பிறகு அது வந்து நீங்க வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீடு வந்து சுபீட்சமாக இருக்கும். கேட்கவே நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமை விடியும் வேளையில் வாசலில் கோலம் வைத்தேன் அப்படின்னுட்டு பாடிக்கிட்டே வச்சோம்னா பள்ளிக்கணவன் பேரை சொல்லி கூந்தில் பூ முடித்தேன் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். பூ முடிக்கும் போது கணவன் வந்து ஆஹா அப்படின்னு சொல்லி மெச்சிக்கிட்டான்னா அடுத்தது பட்டு புடவை அந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அப்போ அது மாதிரி நம்ம வந்து செய்ய செய்ய வீட்டில் அவங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ சரி, அடுத்தது நம்ம இன்னொரு இது பார்க்கலாம். 6வது ஐட்டமா பூஜை அறையல். அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொன்னா எந்த போட்டோ வச்சா கும்பிடலாம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. சார் குபேர படமே வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. வைக்கலாம் சார், வெளிப்படலாம் சார், நல்லாவும் வந்து தனம் கூடணும், பணம் கூடணும், செல்வம் பெருகணும், செல்வாக்கு கூடணும், நீங்க சொன்னா ஒரு வேலை நடக்கணும், அந்த குடும்பத்துல ஒருத்தர் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னா குபேரன் பகவானுடைய படத்தை வச்சு நம்ம வழிபடணும். நம்ம வழிபட தெரியாதவங்க என்ன செய்யறாங்கன்னா நேர ராமேஸ்வரத்துக்கு போங்க, அங்க சேது மாதவ சுவாமின்னு இருக்கிறார். அந்த அங்க வந்து அதனுடைய சிறப்பு என்னன்னா, சேது மாதவ சுவாமியின் சிறப்பு என்னன்னா அவர் செஞ்ச கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல் வந்து மிதக்கும் கல்லுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். முடிந்தால் அங்கு சென்று வழிபட்டு வந்தால் எல்லாமே சிறப்பாக அமையும். ஆகையால் பூஜை அறையில குபேர பகவானை வச்சு கும்பிடுங்க.
முடியாதவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. அங்க அந்த சித்தருடைய ஜீவசமாதி சேதுமாதன் சுவாமியோட ஜீவசமாதிக்கு போயிட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கடைசியாக நம்ம பேசியாச்சு, சொல்லியாச்சு. இதெல்லாம் நீங்க சிறப்பா செஞ்சுட்டு வர உங்க வீட்டுல நல்லது நடக்கும். இன்னும் மேற்கொண்டு நம்ம பல பரிகாரங்கள் இருந்தாலும் கூட இந்த வருஷத்துல அடுத்தது நம்ம 12 ராசிக்கு உண்டான என்னென்ன சிறப்பம்சங்கள் என்ன, நம்ம என்ன செஞ்சா எந்த கோயிலுக்கு போனா அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்ன நம்ம இன்னும் மேற்கொண்டு என்ன சிறப்பாக வச்சுக்கலாம், நம்மளோட வாழ்க்கையை முன்னேறணும். இந்த போன வட்டம் நம்ம கேட்டது வரையும் எல்லாமே ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க. அடுத்தது கார் வாங்கணும். அந்த கார் வாங்கணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். அப்படின்னும் போது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ப சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. மனைவியை மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் 8 பொருள் இருக்கிறத எப்பயும் குறையாம பார்த்துக்கோங்க. அஞ்சரைப்பட்டியல் முதல் கொண்டு எல்லாமே பாருங்க. வீட்டில் கமகமானு வாசனை வர்ற மாதிரி தூபங்கள்லாம் ஏற்றி விடுங்க. வீட்டு வெளியே கோலம் போடுங்க. எல்லாருக்குமே அதாவது கிவன் டேக் தான். வீட்டுக்காரமாக தானே போடணுன்ட்டு நீங்க தூக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, அவங்களால் முடிஞ்சதை அவங்க செய்யட்டும். அதாவது அர்த்தநாரீஸ்வரன் தத்துவம் சொல்லுவாங்க. அர்த்தநாரீஸ்வரன் தத்துவம்னா ஆணிடத்தில் பெண்ணுடைய குணங்களும் பெண்ணிடத்தில் ஆணுடைய குணங்களும் இருக்கணும். ஆணிடத்தில் பெண் குணம்னு என்ன, பெண் குணம்னு என்ன, கருணை, அன்பு, பாசம், அந்த மாதிரி அனுசரணை பண்ணி போறது. அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம், சாலக்கியத்தனம், இதெல்லாம் ஆண்களுக்கும் வரணும். மெதுவா பேசணும், மெதுவா பண்பா பேசணும், எல்லாருக்கும் வாங்கன்னு வரவேற்கணும். அந்த மாதிரி குணங்கள் அந்த ஆண்களுக்கும் இருக்கணும். அதே போல பெண்களுக்கு ஆண்கள் குணம் என்னன்னா கரேஜ்னஸ். ஒரு இடத்துக்கு போறோம், தைரியமா போயிட்டு தைரியமா வரணும். ஆண்களை போல நம்ம கடுமையாக உழைச்சி அந்த குடும்பத்தை உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக நீங்க உழைக்கிறதுனால எந்த வித தவறும் கிடையாது. அந்த மாதிரி உழைக்கணும். அவருடைய சப்போர்ட்டா நம்ம இருக்கணும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மார்க்கெட்லயோ வேலைக்கோ போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாங்கன்னா திருப்பி வேலை செய்வாங்க. ஆனா இப்ப ஆண்களாக இருக்கவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு முடியறதில்ல. சார் எந்திரிக்கிறோம், பேப்பர் பார்க்குறோம், காஃபி சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்டு நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இதாக இல்லாமல் இப்போ கொஞ்சம் பணிவா, ஐயா நீ சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், நீ ஒரு வேலை செய், நான் ஒரு வேலை செய், அப்படி செய்யலாம். நீங்க என்ன வேலை செய்யறீங்க? ஆமா, அவங்க சமைச்சு வச்சாங்க, நீ என்ன பண்ணீங்க? நான் சாப்பிடுவேன். அது ஒரு வேலை தானே சார். ரைட்டு. அப்போ தட்டு கழுவுனா அது அவங்க கழுவிடுவாங்க சார். அப்போ நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட செஞ்சுட்டு இருந்தா அப்போ வீட்டுல ஒரு பக்கம் தான் குடத்தை சாஞ்சிட்டு இருக்கோம். 2 பக்கமும் நல்லா பேலன்ஸ்டா போகணும்னா அவங்க சொல்லாம செஞ்சிடணும். அவங்க சொல்லாம அவங்க குறிப்பறிஞ்சு நடந்துக்கணும். இது குடும்பங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, 2 பேருக்கும் சேர்ந்தது தான். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். நம்ம நீடுறி வாழணும். எல்லோரும் அன்புடன் இருக்கணும். இந்த 2026 சிறந்து விளங்கணும். அடுத்த 2027 நம்ம சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் நான் சார் நீங்க சொன்ன பிறகு நான் இப்படின்னு திரும்பி என்னுடைய குறைகள் எல்லாம் ஏற்றி செஞ்சுக்கிட்டு இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம். 2026 கடைசியில் நாங்க ஒரு கார் வாங்கணும், நாங்க ஒரு வீடு வாங்கணும், நாங்க ஒரு 10 பவுன் நகை வாங்கணும்னு சொன்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அது போல நடக்கிறதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ராசிக்குமே ரொம்ப படுத்தல் இல்லாம சிறப்பா இருக்கு. ஆகையால எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனை பஞ்சபூதத்தை எல்லோரும் இன்பற்று வாழ்வது வேறென்றும் அறியாம அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதில் பொறுமையை காத்து இருந்த எல்லாருடைய ஆத்ம நண்பு அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் நன்றி சார், தயானந்தா சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ரீபிரியா மேடம் என்ன டவுட் நான் கேட்டுக்கலாம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓடியோ